අනිත් අය දැන් හරි ඔයාලා මේක කරන්න මේක මිනිස්සුන්ට දෙන්නද හදා රිපෝට් එක මෙහෙමයි දැන් ඔයාලා අර ඒක කරා යන්න දෙන්න බෑ රිපෝට් එක PH நூறு பாக செஞ்சு பதுக்க மாட்டா இதுல ஒன்று இருக்காது ப்ளவுஸ் போடும் அதோட ஓப்பன் இதில் செய்யாமல் ஒரு பிரிண்டாவது கடைசி ஒரு பிரிண்டாவது அடிச்சுட்டு இதில் செய்யணும் ඩොකියුමන්ට්ස් අපිට බලන්න පුළුවන් නේ ඩොකියුමන්ට්ස් බලන්න බෑ කියලා යන්නේ නෑනේ අර can you see documents it doesn't matter no மக்களை கொண்டு சித்திரவதை பண்ணின அந்த பேருடைய ஒரு முகாமுக்கு முன்னாலே நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அந்த இன அழிப்புக்கான எல்லாருமே வந்து எங்களை அந்த கஞ்ச காய்ச்ச விடாமல் பிஹெச்ஏ கூட்டி வந்து இடையூறு பண்ணி எங்களுக்கெல்லாம் பேசி எங்களுக்கு இந்த கை க்ளோஸுகள் தலைக்கவசங்கள் மாஸ்குகள் அணிந்து இந்த இடத்துல கொடுக்க சொன்னவங்க அந்த இரத்த வெள்ளத்தில் 1,40,000 மக்கள் இரத்த தண்ணியில் அள்ளி இந்த பிடி அரிசியை போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்ச அந்த மக்கள் செத்தம் தெரியல எங்கட வரி பணத்தில் வேண்டி சம்பளம் எடுக்கிற அவங்களுக்கு சுகாதார முறைப்படி இந்த நினைவேந்தலை செய்ய சொல்றாங்க காய்ச்சின கஞ்சை தூக்கி ஊத்த சொல்லி சொல்றார் நீங்கள் செய்யலாம் என்று இடையில் வந்த போலீஸார் சொல்றார் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று இவருக்கு ஆர்டர் கொடுத்தது யார் அரசியல்வாதியாகத்தான் இருக்க வேண்டும் அது உங்களுக்கு யார் என்று தெரியும் நான் உச்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அது யார் என்று தெரியும் මේක මෙතනින් කරන්නකෝ ඔයාලා තවම මේ ටවුන් එකට පිටින් ඉන්න කරා. ඒක කොවිද වෙන කොවිද ඒක ඔයාලා දන්නවනේ. ඔයාලා මේක. ඔව් ඔයාලා කියන අපි දන්නේ. මේක අපිට ගැටුවක් ඇති කරගන්නවා. ඔයාලා උසාවි යන්නත් එපා. ඒ සමයේ මෙතන කරන්න එපා. ඕකේ කොයිද වෙන්නේ අනිත් අය දැන් හරි ඔයාලා මේක කරන්න මේක මිනිස්සුන්ට දෙන්නද හදා நாங்க போயிருந்தோம் செத்த ஆக்கிற ஞாபகமாக செத்த ஆக்குங்க ඔයාලට මේ මැරිච්ච පවුලට කට්ටිය හදන්නේ නේද ජනතාවට බොන්න දෙන්නනේ අද්දා கொடுப்பா එන කට්ටියට බොන්න දෙන්නනේ නෑ බොන්න கொடுப்போம் මේ එනවනම් අපි බොන්න දෙනවා එහෙම බොන්න දෙනවා ඔයාලා පීට් එකේ අවසරයක් ගත්තා එහෙම මිනිස්සුන්ට බොන්න දෙන්න බෑනේ මේ ආංගල ගුරු කියනවා நாங்களே குடிக்கிறோம் இது பழக்கமா
நாங்க வழக்கமா இந்த இடத்துல நாங்க பொங்குறோம் வழக்கமாக பொங்குறோம் මෙහෙමයි දැන් ඔයාලා අර එක කරා කැඳ දෙන්න බෑ රිපෝට් එක PHI රිපෝට් එක. කතාව මේ කරන්න එපා කියලා. This is our religion rights. This is religion rights. We are the Hindu person. We are following Hindu activities. I know who are the person. Yes, we are the Hindu person. We are following Hindu culture. Therefore, we can we arrange this Pongal. நாங்க வந்து ஓட்ட பிளாக் பண்ணல நாங்க 100 பாக செஞ்சதுல பதிக்குமாடா இதுல ஒண்ணுமே இருக்காது. we don't disturb any people, we don't disturb any passengers. இதுல எங்கட கலாச்சாரத்தின் முறைப்படி நாங்க காட்சிவோம், நாங்க செய்வோம். இது எங்கட கடமை. வழக்கமா இந்த கோயில இல்ல நீங்க அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கோட் ஓடணும் நாங்க வாங்க. சரிதானே? அரசு அதிகார துஷ்பிரயோகம் தயவு பண்ண வேண்டாம். பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை உண்டு பண்ண வேண்டாம். பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களோட கடமைகளை தாங்க செய்யலாம். தண்ணியா போகுது ரோட்டை தானே கொடுக்கலாம், இது கொடுக்கிறாரு. ඔයා මේ කාලෙන් කාලට මොකක්ද ප්‍රශ්නයක් අරගෙන යනවා. මේ බොහෝ ප්‍රශ්නද සමාදානයේ යනවා මඩ. අපදාම මොකක්ද ප්‍රශ්නයක්. we don't disturb other people. We don't disturb other people. Road is clear. The passengers are going. We are not disturb any people, any vehicle. We are in our Hindu culture. Holy. நீங்க ராஜ்யங்க நீங்க கொடுங்க. கோட்ஸ்ல அந்த ஓட பண்ண பாப்போம். உங்க பயமுடுத்தாட்டா இங்க பயமுடுத்தாடுறாங்களா? அதோட ஓப்பன் இதில் செய்வாங்க. ஒரு பிரிண்டாவது கடைசி ஒரு பிரிண்டாவது என்னோட உங்களுக்கு ஏதாவது இது கத்தானே அதை நாங்கள் அதை கொண்டு வரோம். சரி, உங்களுக்கு நாங்கள் சட்டத்துக்கு செய்யறோம். எங்களோட மக்களை நோயாளியாக்க மாட்டோம். ஓ என்னென்னா சார் உங்களோட இதுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். எங்களோட முறைப்பாடு நாங்கள் என்ன காட்டுறோம் சரி ट्रेन एक्सीडेंट इधर गायब
சிஸ்டம் பார்த்துட்டு இப்படி அடை கொடுக்கலாம் நீங்க ඩොකියුමන්ට්ස් අපිට බලන්න පුළුවන් නේ ඩොකියුමන්ට්ස් බලන්න බෑ කියලා යන්නේ නෑනේ අර can you see documents it doesn't matter no that is your choice do you want to cut it doesn't matter where is your license no documents இன்றைய தினம் 3வது கஞ்சி வாரமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரமாக இன்றைக்கு ஏர்ஃபோர்ஸ் ரோட்டில் ஒரு சித்திரவதை நடந்த ஒரு இடத்துக்கு முன்னால் பல்படி கொம்பனி என்ற ஒரு பெரிய மக்களை கொண்டு சித்திரவதை பண்ணின அந்த பேருடைய ஒரு முகாமுக்கு முன்னாலே நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அந்த இன அழிப்புக்கான கஞ்சியை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கங்களும் சிவில் அமைப்புகளும் அரசியல் பிரமுகர்களும் மதகுருமாரும் இணைந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை இன்றைக்கு நாங்கள் 3வது நாளாக கொடுக்கும் போது எங்களுக்கு சரியான ஒரு சவாலுக்கு மத்தியில் சரியான அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள அத்தனை ரபிக் போலீஸ் ஓஎஸ் எல்லாருமே வந்து எங்களை அந்த கஞ்சை காய்ச்ச விடாமல் பிஹெச்ஏ கூட்டி வந்து இடையூறு பண்ணி எங்களுக்கெல்லாம் பேசி இந்த இடத்துல அந்த கஞ்சை கொடுக்க விடாமல் நிறைய கஷ்டப்படுத்தினாங்க. அதே நேரத்தில் கஞ்சி குடிக்க வந்த மக்களை ரபிக் போலீஸார் உடனடியாக அகற்றி முழு பேரையும் திரட்டி இந்த இடத்துல நிற்க விடாமல் அவர்களை பெரிய ஆக்கிரமிப்பொண்டே நடந்தது. இந்த இடத்துல இது எங்களோட மக்களோட கண்ணீர் ரத்தம். எங்களுக்கு சுகாதார முறைப்படி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்க வேணும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த கை க்ளோஸுகள் தலைக்கவசங்கள் மாஸ்குகள் அணிந்து இந்த இடத்துல கொடுக்க சொன்னவங்க. அந்த இரத்த வெள்ளத்தில் 1,40,000 மக்கள் இரத்த தண்ணியில் அள்ளி இந்த பிடி அரிசியை போட்டு கஞ்சி காய்ச்சி குடித்த அந்த மக்கள் ரத்தம் தெரியல. எங்களோட வரி பணத்தில் வேண்டி சம்பளம் எடுக்கிற அவங்களுக்கு சுகாதார முறைப்படி இந்த நினைவேந்தலை செய்ய சொல்கிறாங்க. அதுவும் செய்கிறதுக்கு தடை இருந்து காய்ச்சின கஞ்சை தூக்கி ஊற்ற சொல்லி அவ்வளவு ஆக்கிரமிப்புகள் நடக்குது. எங்களோட மக்களுக்கு இளம் சந்ததிக்கு இந்த தமிழ் இனத்துக்கு நடந்த கொடூரத்தையும் இன அழிப்பையும் உலகத்துக்கும் இளைய சந்ததிகளுக்கும் காட்ட வேணுமென்றதுக்காக அதை ஞாபகமூட்ட வேணும். எதிர்காலத்தில் இனிமேல் இவ்வாறான சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இது முள்ளிவாய்க்கால் வாரமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுத்து நாங்கள் இந்த கஞ்சி பரிமாற்றத்தை செய்து கொண்டிருக்கோம். அதுக்கு இவ்வளவு அடாவடித்தனமும் இவ்வளவு இடையூறும் இவ்வளவு அடக்குமுறையும் ஏனென்று தெரியல. கடந்த 3 நாளைக்கு முதல் திருவோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்த குடும்பஸ்தர்கள் நள்ளிரவில் அந்த பிள்ளைகளை 3 பேராக்களை தாய் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போகல. ஒரு பல்கலைக்கழக மாணவியும் அந்த இடத்துல போய் தாயை கொண்டு போக வேணாம் என்று சொல்லி அந்த பிள்ளை கஷ்டப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளையையும் கைது செய்து
ஆண் போலீசார் பெண்களை ஆண் போலீசார் வல்லு கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு செல்வதை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக பார்த்தோம். ஆனால் இது ஒரு தமிழனுக்கு நடக்கிற ஒரு அநீதி மாத்திரமே. இதே நேரத்தில் மற்ற பன்சாலை கொண்டாட்டங்கள் அதுகளுக்கெல்லாம் இப்படி கை கவசங்கள் அது இதுகளை செய்தாக கொண்டு போகிறாங்க. இவங்க வெற்றி கொண்டாடுற நாளில் நாங்கள் எங்களோட கண்ணீரையும் எங்களோட ரத்தத்தையும் ஞாபகமூட்டி இவ்வாறான செயற்பாடுகளை செய்கிறவங்களுக்கு அடாவடித்தனமான கோட்ஸோடர்களை கொடுக்குறாங்க அல்லது அதை தடை செய்கிறாங்க, கைது செய்கிறாங்க. அதுவும் பெண் போலீசார் இல்லாமல் ஒரு பெண்களை நள்ளிரவில் வந்து கூட்டி கொண்டு போகிறாங்க. இதுதான் இலங்கையின் சட்டமா? இந்த சட்டத்தின் ஊடாக இவங்க இவ்வளவு பாடுபடுத்துகிறாங்க. கொண்டு வர ஒவ்வொரு சட்டங்களும் தமிழர்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது, தமிழ் மக்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது. அந்த சட்டங்களை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் சட்டத்துக்கு முரண்பாடான விஷயங்களையும் பயன்படுத்தி எங்களை ஒரு தமிழ் இனத்தை ஒரு அடக்குமுறைக்குள்ளேயே கொண்டு வராங்க. எதிர்காலத்தில் இப்படியான இதுகள் நடக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு நடந்த சம்பவங்கள் எங்களோட உறவுகளை தேடி அல்லது எங்களோட இனத்துக்கு நடந்த அநியாயத்துக்கு நாங்கள் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிற எங்களை அடாவடித்தனமாக அடக்குமுறை செய்கிறாங்க. நாளைக்கு எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்றதும் தெரியாது. இன்றைக்கு பல சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எனவே அந்த கைது செய்யப்பட்ட அந்த பல்கலைக்கழக மாணவியையும் அந்த குடும்பத்தாரையும் தாங்கள் எங்களோட வலிகளை எங்களோட மனசில் போட்டு வச்சுக்கொள்ளாமல் வெளிப்படையாக கொட்டி தீக்கிற வாரமாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இதில் எந்த ஒரு வன்முறையோ எந்த ஒரு இதோ எங்களுக்கு இல்லை. கடந்த காலத்தில் எங்களோட வலிகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர விதம் தான் இது. அதுக்கு இவங்க இவ்வளவு அடாவடித்தனம் பண்ண இந்தவளை அடக்குமுறை செய்ய இந்தவளை நாங்கள் அடாவடித்தனம் செய்யலை. நாங்கள் ஒரு சாதாரணமான மக்களாக சாதாரணமாக நாங்கள் எங்களோட நினைவுகளை கூறிக்கொண்டு போகிறோம். இவங்க அத்தனை பேர் நாங்கள் நின்றாக்களை விட கூட போலீஸாரை குவிக்கப்பட்டு இவ்வளவு அடாவடித்தனமும் அடக்குமுறையையும் செய்து எங்களை எதிர்காலத்திலையும் சரி இப்போவும் சரி எங்களை ஒரு அச்சத்திலேயே வச்சு கொண்டு இருக்கிறாங்க. மட்டக்களப்பிலே விமான நிலைய வீதியிலே இன்று 3வது நாளாக கஞ்சி பரிமாறுகின்ற நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற்றது. இந்த இடத்திலே அமைதியான முறையிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்களும் சிவில் சமூகங்களும் மதகுருமாரும் இணைந்து இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது போலீஸார் இந்த இடத்திலே வந்து மிகவும் அராஜகமான முறையிலே இந்த இடத்திலே நடந்து கொண்டார்கள். மனித உரிமையை எவ்வண்ணமாக மீறுகின்றதோ அனைத்து செயல்களையும் அவருடைய செயற்பாட்டிலே அந்த செயல் வடிவத்திலே காணக்கூடியதாக இருந்தது. சாதாரணமாக ஒரு கஞ்சி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை இப்படியாக வன்முறை ரீதியாக கையாண்டு இருக்கின்றார்கள் என்றால் 2009ஆம் ஆண்டு மே மாதம் எங்களுடைய மக்கள், அதாவது சிறு பிள்ளைகள், தமிழ் பேசுகின்ற எங்களுடைய உறவுகளாகிய மக்கள் முள்ளிவாய்க்காலிலே கடந்து போகின்ற பொழுது எவ்வளவு கொடூரமாக இவர்கள் கொலை செய்திருப்பார்கள் என்றது இன்றைய நாளிலே ஒரு ஆதாரபூர்வமாக கூடுகின்ற ஒரு வண்ணமாக அவருடைய செயற்பாடு இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று மக்கள் பேசுகின்றார்கள். இன்று அவருடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் சாதாரணமாக ஒரு கஞ்சி கொடுக்கின்ற இந்த இடத்திலே இவ்வளவு அராஜகத்தையும் இவ்வளவு ஒரு வன்முறையையும் அவர்கள் திணிக்கிறார்கள் என்றால் எங்களுடைய மக்கள் மீது எவ்வளவு வன்முறையை திணித்து மக்களை அவர்கள் அழித்திருப்பார்கள் என்பது இதிலே உறுதியாகின்றது. எனவே எங்களுடைய மக்களுடைய வலிகளையும் அந்த வடுக்களையும் சுமந்த ஒவ்வொரு உள்ளங்களாக இந்த இடத்தில் இருக்கின்றவர்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய உறவுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அநேக சிறுவர்கள் அந்த இடத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருந்திருந்தால் எங்களுடைய நாட்டிலே கல்விமான்களாகவும் புத்திஜீவிகளாகவும் நாட்டிலே எங்களுடைய எதிர்கால தலைமுறையை கொண்டு செல்லுகின்றவர்களாக அவர் இருந்திருப்பார்கள். இன்று அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று வன்முறையை எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசே வன்முறையை திணித்திருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக கஞ்சி கொடுக்கின்ற இடங்களிலே அடாவடித்தனமான வன்முறையை திணிக்கின்றார்கள் என்றால் சம்பூரிலே நடந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண்கள் வலுக்கட்டாரமாக கைகளிலே பிடித்து இழுத்து செல்லப்படுகிறார்கள். அப்போ பெண்கள் இந்த காலங்களிலே வலுக்கட்டாரமாக கையிலே பிடித்து காட்டு மிராணித்தனமாக இழுத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்றால் யுத்த காலங்களிலே யாரும் பார்ப்பதற்கு இல்லை. இந்த காலங்களிலே மனித உரிமை ஆணைக்குழு இருக்கிறது, சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே இவ்வளவு வன்முறையை எங்களுடைய மக்களிலே அவர்கள் திணிக்கின்றார்கள். அந்த காலங்களிலே யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்த பொழுது எவ்வளவு வன்முறையையும் எவ்வளவு கொடூரத்தையும் எங்களுடைய பிள்ளைகள் மீது, பெண்கள் மீது, எங்களுடைய உறவுகள் மீது இவர்கள் செலுத்தியிருப்பார்கள் என்று இன்றைய நாளிலே அது கண்ணோடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு காரியத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக இருக்கின்றோம்.
தமிழ் உணர்வுகளோடு இருக்கின்றோம். எங்களுடைய உயிர் இருக்கின்ற வரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை அடுத்து வருகின்ற சந்ததிக்கு கடத்துகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுக்கு பின்னுக்கு வருகின்ற தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களை இந்த போலீசாரோ அரசோ எங்களை பயமுறுத்தாட்ட வேண்டும் என்பதை நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். நாங்கள் செய்வது அமைதியான முறையிலே அறவழியிலே எங்களுடைய நியாயமான செயல்களை நியாயமான விதமான இந்த கஞ்சி காட்சி கொடுக்கின்ற நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வளமான வன்முறைகளை திணிக்கின்ற இவர்கள் மீது எனவே சர்வதேசம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும், மனித உரிமை ஆணைக்குழு கண்ணோக்கி பார்க்க வேண்டும், இவர்களுக்குரிய தகுந்த நடவடிக்கைகளை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். லட்சக்கணக்காக மக்களை, குழந்தைகளை, சிறுவர்களை, பெண்களை, பெண் பிள்ளைகளை, பள்ளி பிள்ளைகளை எல்லாம் இழந்து அந்த நாள் இந்த நாள். அன்று இறந்தவர்கள் இறந்து போக இருந்தவர்களுக்கு உணவுமில்லாது கஞ்சி குடித்து இருந்த நாட்கள். அதைத்தான் நினைவில் கொண்டு நாங்கள் நேற்று தொடங்கி 18ஆம் தேதி வரை இப்படி கஞ்சி குடித்து இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் மக்களும் இதை நினைவு கூற வேண்டும் என்று விரும்பித்தான் இதை செய்கிறோம். மற்றமாக நாங்கள் இன வேறுபாடுகள் இல்லை. இதில் ஒன்றுடைய ஒன்று இறை வேண்டல். இது ஒரு இறை வேண்டல். இந்த ஊடாக இந்த நாளில் நாங்கள் இந்த இறந்தவர்களுக்கு ஆன்ம சாந்தி கேட்டு இந்த கஞ்சிகளை பகிர்ந்தோம். இருக்கின்றவர்கள் இன்னும் திடமாக இருக்க வேண்டும், இறைவன் அவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்றுதான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டாண்டு தோறும் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று மட்டக்களப்பில் 3ஆம் நாள் நாங்கள் திமிலதீவு இந்த ஆலயத்தின் முன் நாங்கள் அடுப்பை மூட்டி பானை வைத்த போது காவல்துறை வந்து இறங்கினார்கள். போலீஸார் அடுப்பு பற்றி கொண்டிருக்கிறது, பானையில் அரிசி கூட நாங்கள் போடவில்லை நினைக்கிறேன், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தூரப்போங்க, எங்கேயோ காட்டாங்க தூரப்போங்க என்று. ஏன் அவங்களுக்கு ஆர்டராம், இது போலீஸ் சொன்னது, அவங்களுக்கு ஆர்டராம் எங்களை இங்கேருந்து போக சொல்லி மேலிடத்தில் இருந்து, போலீஸ் இடத்தில் இருந்து. எங்கள் பழைய முன்னாள் பாராளுமன்ற அங்கத்தவர், இதுக்குரிய மற்றவர்கள் எல்லோரும் கதைத்து கொண்டு இருக்கும்போது சடுதியாக எங்கே இருந்து ஒரு செய்தி வந்தது. இது மேலிடத்து ஆர்டர் இல்லை, இது ஒரு அரசியல்வாதியின் ஆர்டர். இது ஒரு அரசியல்வாதி இங்கேருந்து பேர்களை போக சொல்லணும்னு சொன்னது. இது போலீஸ் ஆர்டர் என்று இங்கே சொன்னார்கள். ஆனால் இது போலீஸ் ஆர்டர் இல்லை என்று முன்னாள் பாராளுமன்ற அங்கத்தவர் ஸ்ரீநேசன் அவர்கள் போலீஸாரோடு தொடர்பு கொண்ட போது HQI சொன்னார், நீங்கள் அங்கே செய்யலாம் என்று சொன்னார். HQI சொல்கிறார் நீங்கள் செய்யலாம் என்று, இடையில் வந்த போலீஸார் சொல்கிறார் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று. இவருக்கு ஆர்டர் கொடுத்தது யார்? அரசியல்வாதியாகத்தான் இருக்க வேண்டும். அது உங்களுக்கு யார் என்று தெரியும், நான் உச்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு அது யார் என்று தெரியும். ஆகவே இப்படியெல்லாம் நடக்கும்போது போலீஸாரும் இந்த அரசியல்வாதிகளோடு ஒத்து போகும்போது அவர்களுக்கு மேலுள்ளவர்களிடம் இதை பற்றி கதையாமல் தாங்களே விரும்பி வழி செய்யும்போது எங்களுக்குள் இந்த ஒற்றுமை வளருமா? இன ஒற்றுமை வளருமா? இன்னும் வேறுபாடு இன்னும் பெருகி கொண்டு போகுமா? நாடு இன்னும் முன்னேறுமா? நாடு இன்னும் சீரழியுமா? ஆகவே நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளை எப்படியாகுதல் நாங்கள் இங்கு செய்ய இறைவன் அருள் தந்தான். ஆகவே நடந்தது என்று நான் பாருங்கள். நாங்கள் பானை வைத்து கஞ்சி கொடுக்கும் இங்கு சனம் வந்து இந்த கஞ்சியை பெறாமல் சிரட்டையாக எடுத்துக்கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் இந்த மக்களுக்கு கஞ்சி கொடுத்தோம். இது மனிதத்தன்மையா? இது செய்ய வேண்டிய ஒன்றா? இன்னும் சில நாட்களில் வெசாக் பிறக்கப் போகின்றது. அங்கே சொல்வார்களா நீங்கள் செய்கிற பாசை எடுத்துக்கொண்டு எங்கேயும் வச்சு கொடுங்கள் என்று? எங்களுக்கு காவல்துறையில் இந்த இவர்கள் சுகாதாரத்துறை வந்து சொன்னார்கள், இந்த நீங்கள் இதை கொடுக்கணும்னா கையில் ப்ளவுஸ் போட வேணும், நீங்கள் தலையில் போட வேண்டும், தலையை கவர் பண்ணியிருக்க வேண்டும், மாஸ்க் போட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் அங்கே இருக்குது. எவ்வளோ இடத்தில் எவ்வளோ இதில் நடப்படுகிறது. கல்யாண வீடுகளுக்கு போய் சொல்கிறாரா மாஸ்க் போட வேணும், அது போட வேணும், இது போட வேணும் என்று. இது ஆண்டவன் சந்நிதியில் மக்களுக்கு நாங்கள் செய்யும்
ஒரு ஆண்டவனை பிரார்த்தித்து கஞ்சி கொடுக்கிறோம். அந்த மக்களுக்கு, இறந்து போன மக்களுக்கு அமைதி கேட்டு இறைவனிடம் கஞ்சி கொடுக்கிறோம். இதை மக்கள் செய்தால் மற்ற மக்களுக்கும் ஏனைய எங்கள் தமிழ் இனத்திற்கும் இந்த விழிப்பை கொண்டு வரத்தான் முனைகின்றோம் ஒழிய நாங்கள் போரை அல்லது சர்ச்சையை மூட்டிவிட இங்கே வரவில்லை. போலீஸாருக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் என்றால் கதைத்த விதம், இதை எடுத்துக்கொண்டு உடனே போகணும், ஓட வந்துட்டு இப்படி பெரிய உருக்கி கதைத்தார்கள். பிறகு அடங்கி போய் இருந்தார்கள். வந்து மன்னிப்பு கேட்டார்களா? கிடையாது. நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு மேலிடத்தில் கூப்பிட்டு அவர்கள் விளங்குவார்கள் என்று. இப்படியான அநியாயம் நடந்தாலும் நாங்கள் அந்த அநியாயத்துக்கு நின்று துணிந்து செயல்பட்டால்தான் எங்கள் இனம் விடிவு காணும். இதுதான் இறைவன் சொன்னதும். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலமாக இறைவன் வருவார், எங்களுக்கு மீட்பு தருவார் என்று சொல்லி எவ்வளோ அடையாளங்கள் நினைச்சது. நாங்கள் கஞ்சி கொடுத்தோம். அவர் எத்தனை கஞ்சிகளை கொடுத்திருப்பார், எத்தனை மக்களை குணப்படுத்தியிருப்பார். அந்த நல்லவரை அதே சாதியைச் சேர்ந்தவர்கள் யூத மக்கள் சிலுவையில் அறைந்து கொல்லவில்லையா? ஆகவேதான் இங்குந்தான் நல்லது தமிழர் செய்தாலும் தமிழர் நமக்குள்ளே இருப்பார்கள் காட்டி கொடுப்பதற்கு. அப்படியான ஒன்றுதான் இன்று நிகழ்ந்தது. இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் காட்டி கொடுத்த நம்ம அரசியல்வாதி ஒருவனால் தான் போலீஸார் வந்து இறங்கினார்கள் ஒழிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஓட கேட்டு வரவில்லை. எதற்கும் இறைவன் ஒருவன் இருக்கிறான். நல்லது செய்தால் இறைவன் எங்களோடு, நாமும் இறைவனோடு, மக்கள் நம்மோடு.